Hi friends, welcome to Lakshmi Max. Last week Saturday நம்ம Lakshmi Max ஆப்ல RRB Group D கான ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணோம். இந்த டெஸ்ட் லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால 11/7/2026 ஈவினிங் 6 o'clock வந்து ஸ்டார்ட் ஆகிச்சு. எஸ்டர்டே நைட்டு 12 o'clock டெஸ்ட் வந்து க்ளோஸ் ஆகிருச்சு. லைவ் டெஸ்ட்ங்கிறதுனால உங்களுக்கு ஒரு 5 days வந்து டைம் கொடுத்திருந்தோம். இந்த 5 daysல டோட்டலா 864 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்டோட லெவல் பாத்தீங்க அப்படின்னா ஈஸி டு மாடரேட் லெவல்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தோம். லாஸ்டா நடந்த ஆர்ஆர்பி குரூப் டியோட 101 ஷிஃப்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்களோ அந்த ஷிஃப்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்திருந்தோம். இதுல நாம ஜெனரலுக்கு வச்சிருக்க கட் ஆஃப் பாத்தீங்க அப்படின்னா 76 வந்து கட் ஆஃபா வச்சிருக்கோம். ஓபிசிக்கு 72 வந்து கட் ஆஃபா வச்சிருக்கோம். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 67 வந்து கட் ஆஃப். எஸ்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா 64. ஓவராலா நீங்க வந்து ஒரு 75க்கு மேல அட்டன் பண்ணிருக்கீங்கனாலே இது வந்து ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். அப்கமிங்ல ஆகஸ்ட் 3ல வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம்ல உங்களால சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். சோ இன்னும் உங்க சைட்ல வந்து கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணுங்க. சயின்ஸ் கொஸ்டின்ல ஏதாவது டாபிக் பெண்டிங் வச்சிருக்கீங்க, இல்ல மேக்ஸ்ல ஏதாவது பெண்டிங் வச்சிருக்கீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணுங்க. அதே மாதிரி கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை தெளிவா படிச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து இந்த 65, 60 இந்த ரேஞ்சில வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. சோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எதனால இந்த இடத்துல ஸ்டாக்னன்ட் ஆகி நிக்கிறாங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர் வந்து அவங்க ஒழுங்கா அட்டன் பண்ணல. ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன்ல வந்து 20க்கு ஒரு 3 மார்க் 4 மார்க் அந்த ரேஞ்சில தான் வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த 60, 65 வாங்கினவங்க மேக்ஸ் ரீசனிங்ல ஓரளவுக்கு 55க்கு 53, 54 வரைக்கும்லாம் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மேக்ஸ் ரீசனிங் எந்த அளவுக்கு நீங்க பெஸ்டா பண்ணிருக்கீங்களோ இந்த 60, 65 வாங்கினவங்க இன்னும் கொஞ்சம் சயின்ஸ்ல வந்து அந்த 15 மார்க் 18 மார்க்னு இருக்கிறத வந்து அப்படி இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஜெனரல் அவேர்னஸ் செக்ஷன்ல கரண்ட் அஃபேரை வந்து ரிவிஷன் பண்ணுங்க. கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சுக்கோங்க. இந்த 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் யூடியூப்ல உங்களுக்கு வந்து ஒன்லைனரா நாம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். மந்த் வைஸா பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே ஜூன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, மேயும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஏப்ரல் பாத்தீங்கன்னா இன்னையோட கம்ப்ளீட் ஆகிரும். நீங்க இன்டெப்தா படிக்கலனாலும் கரெக்டா 15 டேஸ் தான் டைம் இருக்கு. இந்த டைம்ல கரண்ட் அஃபேரை வந்து ஒன்லைனரா படிச்சுக்கோங்க. இந்த பார்டர்ல நிக்கிற ஸ்டூடெண்ட் 60, 65, 70 இந்த மாதிரி பார்டர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் கொஞ்சம் உங்களோட ஸ்கோரை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஒரு 80, 85க்கு மேல கொண்டு போக பாருங்க. ஏன்னா கடைசியா கட் ஆஃபே பாத்தீங்கன்னா ஜெனரலுக்கு கட் ஆஃப் 80 தொட்டுருச்சு. ஓபிசிக்கு 76, 75 கிட்ட வச்சுட்டாங்க. ஓகேவா? லாஸ்டா உள்ள கட் ஆஃப கம்பேர் பண்ணும்போது அதை பேஸ் பண்ண கொஸ்டினுக்கு நம்ம நியரஸ்டா இந்த கட் ஆஃப் தான் வந்து பிக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே. சோ இதுல ஃபர்ஸ்ட் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 92.2 வந்து ஃபர்ஸ்ட் மார்க்கா வாங்கியிருக்காங்க. செகண்ட் மார்க் பாத்தீங்க அப்படின்னா 86.5 வந்து செகண்ட் மார்க். தேர்ட் மார்க் பாத்தீங்கன்னா 85.2. இப்படியே பாத்தீங்க அப்படின்னா 79.3, 76.8, 75.9 இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஓகே. ஓவராலா டெஸ்ட் எழுதின ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா 864 ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம எக்ஸாம் வந்து ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்ல உங்களுக்கு கொடுத்திருந்தோம். அட் அ டைம்ல கொஸ்டினை வந்து தமிழ்லையும் பாக்குற மாதிரி இங்கிலீஷ்லயும் பாக்குற மாதிரி கொடுத்திருந்தோம். ஆர்ஆர்பி குரூப் டியோட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு இதுல வந்து கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்திருந்தோம். மேக்ஸ்ல வந்து 25 கொஸ்டின், ரீசனிங்ல 30, சயின்ஸ்ல 25, ஜெனரல் அவேர்னஸ்ல 20 கொஸ்டின் கேட்டிருந்தோம். டோட்டலா 100 கொஸ்டின்ஸ் 1.5 மணி நேரம் டைம் கொடுத்திருந்தோம். நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 வந்து கொடுத்திருந்தோம். ஓகேவா? சோ கொடுத்திருக்க டைம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. இந்த 70க்கு மேல 75க்கு மேலலாம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஆனா அந்த 70, 65, 60 எடுத்தவங்க இன்னுமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னும் 15 நாள் டைம் இருக்கு இல்லையா? சோ இந்த 15 நாள்ல உங்களோட ஸ்கோரை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரியல் எக்ஸாம்ல சூப்பரா நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே. அப்ப அடுத்த லைவ் டெஸ்ட் எப்ப மேம் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த லைவ் டெஸ்ட் வந்து 19/7/2026 வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளை கழிச்சு உங்களுக்கு ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் அகைன் நாம வந்து கண்டக்ட் பண்றோம். நம்ம ஆப்ல இந்த டெஸ்ட் சண்டே வந்து ஃப்ரீயாவே நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். சோ டெஸ்ட் எப்படி அட்டன் பண்றது அப்படின்னா டெஸ்ட் நடக்கிற அன்னைக்கு உங்களுக்கு டெஸ்டோட லிங்க் வந்து நான் கொடுத்துருவேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டைரக்டா நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள போனீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் வந்து இருக்கும். அதுக்குள்ள போயிட்டும் நீங்க வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். கரெக்டா உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டுக்கு 4 டேஸ் தான் டைம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? 4 டேஸ்ல 864 ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். எவ்வளவு காம்படிஷன் இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்து கம்மிங் சண்டேல வரக்கூடிய இந்த டெஸ்ட்டை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. சோ இன்னைக்கும் நாளைக்கும் டைம் இருக்கு. சோ ஒரு ரியல் எக்ஸாம் ஃபீல்ட்ல இந்த டெஸ்ட்டை வந்து அட்டன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஈஸியான கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. அடுத்து மாடரேட்டான கொஸ்டின், அடுத்து டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்க.
கரெக்டா 15 டேஸ்ல என்னெல்லாம் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட் 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் நல்லா படிங்க. நவம்பர் 2025ல இருந்து ஜூலை 2026 வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. இதோட ஒன் லைனர் எல்லாமே உங்களுக்கு யூடியூப்ல வீடியோவா கொடுத்துருக்கோம். நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல இந்த கரண்ட் அஃபேரை டெஸ்ட் ஃபார்மட்லயும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம், பிடிஎஃப்-ஆவும் கொடுத்துருக்கோம். பிடிஎஃப் வந்து டீடைல்டாவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், ஒன்லைனராவும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல நீங்க பார்த்து படிச்சுக்கலாம். அதே மாதிரி மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, லாஸ்டா நடந்த குரூப் டியோட 101 ஷிஃப்ட்டையும் ரிவிஷன் பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா சயின்ஸ்ல 2500 கொஸ்டினுக்கு மேல உங்களுக்கு வந்து கவர் ஆகும். அந்த 101 ஷிஃப்ட்டையும் கரெக்டா படிச்சிருங்க. இந்த 101 ஷிஃப்ட்டோட சொல்யூஷன் எல்லாமே உங்களுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். டெய்லி வந்து 100 கொஸ்டின் அப்படின்னு டார்கெட் வச்சு படிச்சிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 50 ஷிஃப்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஓகேவா? 50 ஷிஃப்ட் வந்து இன்னையோட கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஒரு நாளைக்கு 4 ஷிஃப்ட்னு கணக்கு வச்சு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னையோட பாத்தீங்கன்னா 50 ஷிஃப்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மேக்ஸ், ரீசனிங்க்கும் நீங்க இந்த 101 ஷிஃப்ட்ல இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு 10 ஷிஃப்ட்டை வந்து நல்லா தரோவா வந்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அந்த 10 ஷிஃப்ட்ல மேக்ஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின் வரும், ரீசனிங்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருங்கக்கூடிய அந்த கான்செப்ட், அந்த பேட்டர்ன், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருது, எந்த டாபிக்ல அதிகமா வருதுங்கிறத பாருங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ரிவிஷனுக்கு வச்சுட்டு மார்க் டெஸ்ட் வந்து எடுங்க. மார்க் டெஸ்ட் வந்து ஃபுல் டெஸ்ட் எடுங்க. ஃபுல் டெஸ்ட் எடுத்துட்டு அதை தரோவா அனலைஸ் பண்ணுங்க. 15 நாள் டைம் இருக்கு இல்லையா? இந்த 15 நாள்ல அட்லீஸ்ட் ஒரு 3 ஃபுல் டெஸ்ட், ஓகே, மினிமம் ஒரு 3 ஃபுல் டெஸ்ட், மேக்ஸிமம் ஒரு 5 ஃபுல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஒரு ஃபுல் டெஸ்ட் எடுத்தாலும் அதை வந்து உருப்படியா எடுங்க. அந்த டெஸ்ட் எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கான மார்க்க பாருங்க. நிறைய பேர் மார்க் பாக்குறதே கிடையாது. சில பேர் மார்க்க பார்த்துட்டு அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துருதீங்க. சோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. 60 மார்க் எடுத்தாலும் சரி, 50 மார்க் எடுத்தாலும் சரி, 40 மார்க் எடுத்தாலும் சரி, இதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், எந்தெந்த டாபிக்லாம் நான் படிக்கணும் அப்படிங்கிறத கரெக்டா பாருங்க. எல்லாருமே எல்லாத்துலயும் ஃபுல் மார்க் வாங்கல. சோ இப்ப மேக்ஸ்ல வந்து இப்ப நீங்க 30 கொஸ்டினுமே 25 கொஸ்டினுமே அட்டெண்ட் பண்ணிடுறீங்க அப்படின்னா எங்க விடுவீங்க அப்படின்னா சயின்ஸ்ல விட்டுருதீங்க. சில பேர் சயின்ஸ் நல்லா பண்ணிடுறாங்க, மேக்ஸ்ல விட்டுருதாங்க. ரீசனிங் வந்து ஓரளவுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஆவரேஜ்ல இருந்து டாப்பர் வரைக்கும் எல்லாருமே நல்லா பண்ணிருக்கீங்க. ஓகேவா? சோ 30 கொஸ்டின்ல ஆவரேஜா படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து 28, 25 வரைக்குமே அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. டாப்பர் லெவல்ல இருக்கிறவங்க 30மே கரெக்டா அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. ஆனா சயின்ஸ்ல தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த 25 அவுட் ஆஃப் 25 யாருமே வாங்க முடியல. சோ அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா ஒரு 15க்கு மேல அட்டெண்ட் பண்ற மாதிரியாவது பாருங்க. ஜெனரல் அவேர்னஸ்ல அதே மாதிரி 20 கொஸ்டின் இருக்கு. ஜெனரல் அவேர்னஸ்ல 20 தானே அப்படின்னு விட்டுறாதீங்க. மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் 4 சப்ஜெக்ட்லயும் மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ணா மட்டும்தான் கட் ஆஃபை விட அதிகமான மார்க் எடுக்க முடியும். அப்பதான் நம்ம பிஇடிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகி அடுத்து பிஇடில குவாலிஃபை ஆகி அடுத்து உள்ள போக முடியும். இந்த 15 டேஸ்ல எந்தெந்த ஏரியாஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அடுத்த லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு நாளை கழிச்சு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து வைக்கிறோம். 19/7/2026 நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். 5 டேஸ் வந்து டைம் கொடுக்குறோம். அந்த 5 டேஸ்க்குள்ள டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிட்டு அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட ரேங்க் அண்ட் மார்க் வந்து பாத்துருங்க. ஓகேவா? ஓகே மேம், இந்த 101 ஷிஃப்ட்டையும் எனக்கு எப்படி படிக்கணும்னு தெரியலங்கிற ஸ்டூடெண்ட் இந்த ஷிஃப்ட்டோட சொல்யூஷன் எல்லாமே எனக்கு வேணும். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸுக்கு நீங்க சொன்ன மாதிரி டெய்லி நானும் 4 ஷிஃப்டா படிக்க போறேன், இந்த 2500 கொஸ்டினையும் படிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் வந்து 2499 லைஃப் டைம் வேலிடிட்டி. ஆனா இப்போ குரூப் டிக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 999 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போதைக்கு நீங்க குரூப் டிக்கு மட்டும் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இதை லைஃப் டைமா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட் மட்டும் போதாது, இன்னுமே நான் நிறைய டெஸ்ட் எடுக்கணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 499 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இந்த கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் சொன்னேன் இல்லையா, அந்த ஒன்லைனரோட பிடிஎஃப், டீடைல் எக்ஸ்பிளனேஷன், கரண்ட் அஃபேருக்கான டெஸ்ட் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கரண்ட் அஃபேரோட கோர்ஸ் வந்து 999 ஃபீஸ். ஆனா இப்ப குரூப் டிக்கு 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு கரண்ட் அஃபேர் அப்படின்னா ஐ வாண்ட் குரூப் டி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க.
அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஷிஃப்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வேணும், அதோட சொல்யூஷன் எல்லாம் வேணும், அதுக்கான டெஸ்ட் எல்லாமே வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணுங்க. குரூப் டி டெஸ்ட்னா ஐ வாண்ட் குரூப் டி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல இன்னைக்கு டெக்னீஷியன் கிரேடு 3க்கான செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எஸ்டர்டேவே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதே மாதிரி போன வாரமே டெக்னீஷியன் கிரேடு 1க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாளைக்கு செக்ஷன் கண்ட்ரோலருக்கான செலெக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். அதே மாதிரி இதுக்கப்புறம் வரக்கூடிய எம்டிஎஸ்க்கான செலெக்ஷன் பேட்சஸும் அடுத்தடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்பதான் பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல லைஃப் டைம் வேலிடிட்டில நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. 15 டேஸ் ஸோ கரெக்டா உட்காந்து படிங்க. எந்தெந்த இடத்துல வீக்கா இருக்கீங்கிறத நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும். மொத்தமா டெஸ்ட் எழுதிட்டு 100க்கு எனக்கு 40 தான் வருது, எனக்கு 30 தான் வருது அப்படின்னு நீங்க புலம்பிட்டே இருக்காம, அந்த 40 மார்க் எங்க இருந்து வருது, மீதி 60 மார்க் எங்க விடுறோம் அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா? 40 மார்க் எடுக்க முடியற உங்களால இன்னும் கொஞ்சம் ஒரு 40 எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம்னா செலக்ஷன் கன்ஃபார்ம். அப்படிதானே? 60 எடுக்கிற நீங்க இன்னொரு 20 ஏன் விடுறீங்கிறத பாருங்க. எப்ப பார்த்தாலுமே டெஸ்ட் எழுதும்போது நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, மேக்ஸ் ரீசனிங்ல நல்ல ஸ்கோர் வாங்கிடுறாங்களா? ஓகே, அதால எனக்கு ஒரு 60 மார்க் வருது. அதுக்கப்புறம் அகைன் போயிட்டு இந்த சயின்ஸையும் ஜெனரல் அவேர்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணுவோம், இந்த கரண்ட் அஃபேரை படிப்போம் அப்படின்னு படிக்க மாட்டேங்கிறாங்க. அகைன் முதல்ல இருந்து மேக்ஸும் ரீசனிங்கும் தான் பிராக்டிஸ் பண்றாங்க. வெறுமனே மேக்ஸ் ரீசனிங்ல மட்டும் ஸ்கோர் பண்ணி நமக்கு போஸ்டிங் கிடைக்க போறது இல்ல. சில பேர் என்ன பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் ஜெனரல் அவேர்னஸ் மட்டும் தான் படிக்கிறாங்க. இந்த மேக்ஸ் ரீசனிங் பக்கம் வர்றதே கிடையாது. டெஸ்ட் எடுக்கிறீங்களா? எடுக்கிறதுல கண்டிப்பா மினிமமா 40ஓ 60ஓ வருதுன்னா மீதி 40 எங்க வரலையோ அந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அது புதுசா படிக்கிறதா இருந்தாலும் சரி, அதுல கான்செப்டே புரியலனாலும் சரி, அதை ஒதுக்கி வைக்க முடியாது நம்மளால. ஓகேவா? அதனால அந்த மீதி மார்க் எங்க மிஸ் ஆகுதோ அந்த டாபிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அகைன் ஃபுல் டெஸ்ட் எடுங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணி ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது கண்டிப்பா இந்த 40 80 மாத்த முடியும், இந்த 60 85 மாத்த முடியும். ஓகே, எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் வேணும், இன்னும் நிறைய பிராக்டிஸ் பண்ணணும், சாப்டர் டெஸ்ட் செக்ஷனல் டெஸ்ட் எல்லாமே எடுக்கணும் அப்படின்னா டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. 600க்கும் மேற்பட்ட டெஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கும் இன்னும் டீம் வந்து டெஸ்ட் பேட்ச் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ இதுதான் நம்ம குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச். இந்த கொஸ்டின் உங்களுக்கு லைவ் டெஸ்ட்டாவும் நாம வந்து குடுத்திருந்தோம். ஓகேவா? சோ இந்த மாதிரி ரியல் எக்ஸாம் இன்டர்ஃபேஸ்ல உங்களுக்கு டெஸ்ட் வந்து குடுத்துருவோம். இங்க வியூ இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதுல நீங்க லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கிலீஷா, தமிழா எதுல அட்டெண்ட் பண்றீங்களோ அதுல நீங்க லாங்குவேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க ரைட் சைடுல சின்ன சின்ன பாக்ஸஸ் வந்து குடுத்திருப்போம். எந்த கொஸ்டினுக்குனாலும் எந்த டைம்னாலும் போயிட்டு வந்துக்கலாம். தமிழ், இங்கிலீஷ் 2லயுமே கொஸ்டின்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வியூ சொல்யூஷன் குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க அட்டெண்ட் பண்ண டெஸ்ட்டுக்கான சொல்யூஷன் வந்து இதுல தெளிவா குடுத்திருப்போம். ஓகே, தமிழ்ல அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா தமிழ்ல சொல்யூஷன் இருக்கும். இப்ப இங்கிலீஷ்ல அட்டெண்ட் பண்றீங்கன்னா இங்கிலீஷ்ல சொல்யூஷன் இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி உங்களுக்கு நீட்டா வந்து சொல்யூஷன் வந்து இருக்கும். ரொம்ப ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இதுல வந்து குடுத்திருப்போம். ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ன்னு எல்லாமே இதுல வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்போம். சோ கரெக்ட்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட். வேற எதுவும் குரூப் டி எக்ஸாம் பத்தி உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. சோ 8 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப முக்கியம். கரெக்ட்டா படிச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா கரண்ட் அஃபேர் நல்லா படிக்கிறவங்க, சயின்ஸ் நல்லா படிக்கிறவங்க தான் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாப்பரா மாறுறாங்க. அந்த மேத்ஸ் ரீசனிங்க மட்டும் நல்லா படிச்சுட்டு அதிலே நின்றாதீங்க. இல்லனா சயின்ஸையும் கரண்ட் அஃபேரையும் மட்டும் படிச்சுட்டு அங்கேயே நின்றக்கூடாது. 4யும் சேர்த்து படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க தான் டாப்பர். ஓகேவா? திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். சோ ஜாயின் பண்றதுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ.